வணக்கம் நண்பர்களே. கிரகங்களுடைய ஆட்டத்தால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஆட்டமானது ஆரம்பமாக போது. அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் முக்கியமான கிரகணங்கள் நடைபெறுகிறது. அதனால் இந்த மாதம் ஒரு எச்சரிக்கை மாதமாக குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இந்த மாதத்தில் கிரகணங்கள் நடைபெற்ற அன்னைக்கு கிரகங்கள் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறும். அதாவது பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடக்க போகுது. அதில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிசயம் நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன பலன் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஆக்சுவலி வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதாகலாம் வெற்றி கொடுக்காது. வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் போடணும். அதுக்கும் மேலே கிரகங்கள் அப்போ நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றிங்கிறது நம்மளால் ஈஸியாக அடைய முடியும். வெற்றி அடைவதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஸோ அந்த வகையில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு, அதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரகநிலைகள் பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் ராகு சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் பாக்கியஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, லாபஸ்தானத்தில் 2 கிரக சேர்க்கை, பஞ்சமஸ்தானத்தில் 2 கிரக சேர்க்கை. ஸோ ஒரு கிரகம் இருந்தாவே 1000 பலனை கொடுக்கும். 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேரும்போது சொல்லவே தேவையில்லை, அது இன்னும் யோகத்தையும் கொடுக்கும், அதே சமயம் சவால்களையும் கொடுக்கும். ஸோ இந்த கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன சவால்கள், என்ன அதிர்ஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த கிரகநிலை இப்படியே அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகநிலை இப்படியே அமையாது. கிரக மாற்றங்கள் வேறு கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதில் ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் சூரிய பகவானுடைய மாற்றம்தான். சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி 2 வகையான கிரக மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரக மாற்றங்களுடைய அடிப்படையிலையும் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் ஆகஸ்ட் 18க்கு பிறகு நடந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்குது. அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு பயன் பெறுங்க. எவரையுமே தமது திறமையால் தம்மால் இழுத்து கொள்ளக்கூடிய வசீகர சக்தி படைத்தவங்க நீங்கள். இந்த சக்தி படைத்த உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிங்கிறத அடையணுன்ட்டு அதிக முயற்சி பண்ணுவீங்க. வெற்றி அடையணும்னு அதிக முயற்சி பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுன்னு சொல்லி பண்ணுவீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு எல்லா விதத்துலேயுமே நீங்கள் காய் நகுத்திங்கன்னா நன்மை உண்டாகும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். எல்லாத்துக்கும் மேலே எதையுமே துணிச்சலோடு எதிர்கொண்டிங்கன்னா வெற்றிங்கிறது ஈஸியாக உங்களால் அடைய முடியும். எல்லாத்துக்கும் மேலே
தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். ஸோ அதனால் சாமர்த்தியமாக பேச முயற்சி பண்ணுங்கள். பணவரவு அப்போ தான் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வாங்க. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். கவலைங்கிறது இருக்கிறது எல்லாமே தூக்கி போட்டு நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வாங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது ஈஸி. அதனால் நீங்கள் ரொம்பவே துணிந்து செயல்படணும் இந்த டைமு. இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் மொத்தமாக நீங்கி எல்லாமே நன்கு நடக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கபலமாக முக்கியஸ்தர்கள் ஒருவருடைய உதவிகள்லாம் கிடைக்கும். அந்த உதவியை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் தொழில் வியாபாரத்தில் ஜொலிக்க முடியும். முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதெல்லாம் நல்லா தொழிலில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றிங்கிறது ஈஸியாக அடைய முடியும். ஸோ தொழில் வியாபாரத்தில் வெற்றி அடைவதற்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு வலுவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வரக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையுமே பயன்படுத்திக்குங்க. இதெல்லாம் தொடர்ந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதுரியமான பேச்சு, நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சின் மூலிமா மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவது ஈஸியாக முடியும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். அப்படி வரக்கூடிய பதவி உயர்வை எதையும் மிஸ் பண்ணாமல் அந்த பதவி உயர்வை ஏற்றுக்குங்க. அதனால் சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட பரவாயில்ல, பதவி உயர்வை ஏற்றுக்குங்க. ஏன்னா நீண்ட நாட்களாக பதவி உயர்வு வராமல் இருந்து இப்போ வரக்கூடிய டைமு அதை நல்லா பயன்படுத்திக்குங்க. அதோடு சக ஊழியர்கள்கிட்ட உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். அதெல்லாம் நல்லா பயன்படுத்தி உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடித்துக்குங்க. உத்தியோகத்தில் இந்த மாதிரி அங்கீகாரத்தை பிடித்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுகிறது. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது வாழ்க்கை துணை இருக்காங்கள, அவங்க உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதோடு பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபட்டாதான் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. விருந்தினருடைய வருகை இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். அதுவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுனா கண்டிப்பாக வாங்கலாம். குடும்பத்தில் கூட வீண் விவாதங்கள் தோன்றும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுவதற்கு கவனம் தேவை. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவு குடும்பத்தில் எந்த ஒரு விவாதமும் தலை தூக்காமல் இருக்கும். கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தலை தூக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பார்த்துக்குங்க குடும்பத்தில் மட்டும். ஸோ குடும்பத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது, பார்த்துக்குங்க. என்ன துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.